ध्येय मार्ग पर चले वीर तो, ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। तुम मनुष्य हो, शक्ति तुम्हारे जीवन का संबल है, और तुम्हारा तुलित साहस वीर की भांति अचल है। तो साथी केवल पल भर को माया मोह बिसारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। मत देखो कितनी दूरी है, कितना लंबा मग है, और न सोचो साथ तुम्हारे आज कहाँ तक जग है। लक्ष्य प्राप्ति की बलिवेदी पर अपना तन मन वारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। आज तुम्हारे साहस पर ही मुक्ति सुधा निर्भर है, आज तुम्हारे स्वर के साथी कोटि कंठ के स्वर है। तो साथी बढ़ चलो मार्ग पर, आगे सदा निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ஓம் சாந்தி. இன்றைக்கி 23/5/1983 முரளி விட்டால் விடுபடுவீர்கள். இந்த முழுமையான முரளியிலையும் பாபா தாதிகளை பற்றி சொல்லியிருக்கார், ஆதி ரத்ன ஆத்மாக்களை பற்றி சொல்லியிருக்கார். ஏனென்றால் தாதிகளுக்கு மேலே தாதியை பற்றி பாபா முரளி சொல்லியிருந்தார். அந்த சமயம் எல்லா தாதிகளும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க. இப்போ எந்த தாதிகளாவது இருக்காங்களா? 1-2 தாதிகள் இருக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கும் வயது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஒரே ஒரு இடத்துல உட்கார்ந்து யோகம்தான் செய்ய முடியும்.
அங்கங்கெல்லாம் போய் ஞானம் யோகம்லாம் வந்து சொல்ல முடியாது. உலகத்தில் வரக்கூடியவங்க மனித ஆத்மாக்கள், அவங்களுக்காக நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும்? பூர்வஜாக ஆக வேண்டும், ஆதிரத்னமாக ஆக வேண்டும். அப்போ பாபாவோ அப்படி ஆதிரத்ன ஆத்மாக்களுக்கு எந்த விசேஷத்தாவை தன்னுடைய வாழ்க்கையில் தாரணை செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்கிறார். பாபா சொல்கிறார், ஆதி ரத்னம் ஆத்மாக்கள் ஸ்தாபனைக்கு காரணமாகவும் மற்ற ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய காரணமாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பாப்தாதா விசேஷமாக அழைக்கின்றார். பாபா சொல்கின்றார், குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறீங்க, தன்னுடைய ஃபவுண்டேஷனை வந்து செக் பண்ணுறதற்காக. ஏனென்றால் நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் ஏதாவது குறை பலகீனங்கள் இருக்கிறது என்றால் அதனுடைய பிரபாவம் நம்மேலும் ஏற்படும், மற்றவங்க மேலேயும் பிரபாவத்தை ஏற்படுத்தும். பாபாவோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக சில விசேஷ விஷயங்களை சொல்கின்றார். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களை தாரணம் செய்யணும், அனைத்திலும் முதலாவதான விஷயம் பாபா சொல்கின்றார், சேவையினுடைய பொறுப்பாளர் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்களா? சேவையினுடைய பொறுப்பாளர் அப்படின்னாலே அர்த்தம் என்னென்னா, எந்தெந்த சேவையெல்லாம் பாபா வந்து கொடுத்துருக்காரோ அதெல்லாம் செய்யணும். அது யஜ்யத்தை சம்பாலனை செய்வதாக இருக்கட்டும், அல்லது சென்டரை சம்பாலனை செய்வதாக இருக்கட்டும், முரளி கிளாஸ் செய்வதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பொறுப்பு. சில பேர் நம்மளெல்லாம் பார்க்குறாங்க, இந்த சகோதரன் அல்லது சகோதரிகள் கீதா பாடசாலை நடத்திட்டுருக்குறாங்க, முரளியினுடைய டைம் 8 மணி அப்படின்னா, ஆனால் அவங்க 8:30 மணிக்கு வர்றாங்க, இல்லை 9 மணிக்கு வந்து வர்றாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அவங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டுடும். ஏனென்றால் மாதாஸ்க்கெலாம் வர்றாங்க, அரை மணி நேரமாக உட்காந்துருக்குறாங்க, அப்போ அவங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மாதாஸ்க்கு அவ்வளோ டைம் கிடைக்கிறதில்ல முரளி கேட்குறதுக்காக. அப்போ நிமித்தமான ஆத்மாக்கள் நீங்கள் லேட்டாக வர்றீங்க அப்படின்னா பின்னால் வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து வர்றதை நிறுத்திடுவாங்க. வந்து சரியாக சம்பாலனை செய்யணும் இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சமயம்தான் வந்து கிடைக்கிது. மேலும் பாபா சொல்கிறார், உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அந்த ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய சந்தேஷம் கொடுக்கணும். இதுதான் வந்து பெரிய பொறுப்பு, முதல் பொறுப்பு. நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் உள்ள அனைவருக்குமே வந்து பாபாவுடைய அறிமுகத்தை வந்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பொறுப்பு? முழுமையான உலகத்துக்கும் சக்காஸ் கொடுக்கக்கூடிய பொறுப்பு. இன்று நாளை கழிச்சு பாபா வந்து இன்று இதற்கு முந்தைய முரளிலையும் வந்து பாபா சொன்னார், பஞ்ச தத்துவங்கள் வந்து தமோ பிரதானமாகிவிட்டது. அப்படிப்பட்ட தமோ பிரதானமான பஞ்ச தத்துவங்களுக்கும் சக்காஸ் கொடுக்க வேண்டும். இதுவும் வந்து குழந்தைகளாகிய நம்மளுடைய பொறுப்பாக இருக்கின்றது. மேலும் உலகத்தில் ஆத்மாக்கள் நிறைய துக்கியாக பாய்ந்துட்டுருக்காங்க. அவங்க பய ரூபத்தில் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் சுகம் மற்றும் சாந்தியினுடைய அஞ்சலியை வந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த உலகத்தில் வந்து தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னா
அவங்களுடைய குழந்தைகள் துக்கியாக ஆகிறாங்கன்னா மாதா பிதா தன்னுடைய குழந்தைகள் சுக்கியாக ஆக்குவதற்காக ஏதாவது செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் அனைவருமே எப்படிப்பட்ட ஆத்மாக்கள்? பூர்வஜ ஆத்மாக்கள், தேவாத்மாக்கள். அப்போது கோயிலில் வந்து பாருங்கள், உங்களுடைய மந்திர்கள், உங்களுடைய கோயில் இருக்குது அப்படின்னா தேவி தேவதைகள் யார் இருக்கா? உங்களுடைய தானே, உங்களுடைய கோயிலில் தானே, நாம் அனைவரும் தானே. அது உங்களுடைய கோயில்களுக்கு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க? சுகம் சாந்தியை வந்து அடைவதற்காக போகிறாங்க. அப்படி நீங்களும் கூட முழுமையான விஸ்வத்துக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய இடத்துல இருந்து தபஸ்வி மூர்த்தியாக அமர்ந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியினுடைய அஞ்சலியை வந்து கொடுங்கள். இது வந்து ஒரு அகர்பத்தி இங்கே வாத்தாவரணையை வந்து நறுமணமாக ஆக்கிடுது. நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள், உங்களுடைய வைப்ரேஷன் முழு உலகத்திற்கும் சுகம் சாந்தியினுடைய அனுபவம் ஏன் செய்ய முடியாது, ஏன் செய்ய வைக்காது? இந்த பொறுப்பு என்னுடையது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்த பொறுப்பு பாபா வந்து சொல்கிறார், தீவிர புருஷார்த்தி ஆகுவது. தீவிர புருஷார்த்தி அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நம்பர் 1ஆக இருக்கணும். எப்படி ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா 10 இளைஞர்களை அழைத்து யார் வந்து அதில் சிரேஷ்டமானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ ராஜா சொன்னார், என்னுடைய அரண்மனைக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மலை வந்து இருக்குது. இந்த மலையில் வந்து யார் அனைத்திலும் முதலாவதாக போய் அடையிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து இனாம் கொடுப்பேன். அப்போ அந்த 10 பேர்கிட்டையும் வந்து ராஜா சொல்கிறாரு, அடுத்த நாள் வந்து 5 மணிக்கு வந்து இங்கே ரேஸ்க்காக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார் ராஜா. அப்போ அடுத்த நாள் வந்து அந்த சமயம் வந்து 10ல் வந்து 9 பேர் வந்து வராங்க, ஒருத்தர் வந்து வரலை. அப்போ ராஜா கேட்குறாரு, பாக்கி ஒருத்தர் வந்து எங்கே போயிட்டார், ஒரு யூத் எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்டுட்டு வரல அப்படின்னோடனே 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. பாக்கி 9 இளைஞர்களை வந்து ரேஸ்க்கு வந்து அனுப்பிடுறாரு. நீங்கள் வந்து அந்த லட்சியத்தை போய் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நீங்கள் சென்று அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனாம் வந்து கிடைக்கும். அந்த மலையில் வந்து அவருடைய மந்திரியை வந்து முதல்ல வந்து அனுப்பி தயார் பண்ணி வச்சுட்டார். யார் முதல்ல வர்றாங்கன்னு பார்க்குறதுக்காக அனுப்பிட்டார். அப்போ அந்த வராத ஒருத்தர் வந்து 2-3 மணி நேரம் கழித்து 10வது இளைஞர் வந்து வராரு. இப்போ ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா சாப், எனக்கு இந்த மாதிரி 3-4 மணி நேரம் லேட்டாக ஆயிடுச்சு. வீட்டில் வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. வைத்தியரை அழைச்சி அவருக்கு மருந்து கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ ராஜா சொல்கிறாரு, 4 மணி நேரம் லேட்னா ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவரையும் கூட வந்து ரேஸ்க்கு வந்து அனுப்பி வைக்கிறார். ஏற்கனவே போன அந்த 9 பேர் வந்து இன்னும் மலையில் வந்து ஏறலை, அவங்க வந்து வேகமாகவும் போகலை. அப்போ அந்த மலையில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஏறினாங்க அப்படின்னா, யார் லேட்டாக வந்தாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மலையில் போய் அந்த டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணுறாங்க. அப்போ அந்த மந்திரி வந்து 10வதாக வந்தார் இல்லையா, 10வதாக வந்தவர் முதலாவதாக வந்துட்டார். அவருடைய பேரை வந்து எழுதிக்கிறார். இப்போ இதை கொண்டு போய் ராஜா கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறார். அப்போ அந்த ராஜா வந்து கேட்குறார், நீங்கள் 2-3 மணி நேரம் கழித்து தான் லேட்டாக தான் வந்தீங்க, அப்புறம் எப்படி வந்து ஃபஸ்ட் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னு ராஜா வந்து அந்த 10வதாக வந்தவர்கிட்ட வந்து கேட்குறார். அப்போ அந்த 1வதாக போனவர் வந்து சொல்கிறார், ஏற்கனவே ஃபஸ்ட்டு போனவங்க வந்து டயர்டாகி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தாங்க, ஆனால் டயர்டாகி உட்கார்றதுக்கு பதிலாக நான் வேகமாக வந்து ரேஸில் வந்து போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ அவருக்கு வந்து ப்ரைஸ் வந்து ராஜா கொடுக்குறார். அந்த ப்ரைஸ் வந்து சாதாரண ப்ரைஸ் இல்லை. ராஜா வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் வந்து பாதி ராஜ்யத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்றார். அப்போ பகவான் வந்திருக்கார், வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். அவர் வந்து சாதாரண ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்காக வரல, இல்லை சாதாரண ப்ரைஸை கொடுக்கறதுக்காகலாம் வரல. அவர் உங்களுக்கு உங்களை சத்தியுகத்தினுடைய எஜமானனாக ஆக்குறதுக்காக வந்திருக்கின்றார். சத்திய உலகத்தினுடைய ராஜாவாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும்? தீவிர புருஷார்த்தியாக ஆகணும். தீவிர புருஷார்த்தியாக ஆகணும்னா என்ன ஒரு விசேஷத்தை வந்து இருக்கணும்? தீவிர புருஷார்த்தி அப்படின்னாலே வந்து என்னென்னா நிரந்தரமான முயற்சி செய்யக்கூடியவங்க. நிரந்தரமான முயற்சியாளர் அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்லேயும் நம்மளுடைய முயற்சி வந்து இருக்கணும். ஒவ்வொரு செகண்ட்லேயும் வந்து பாபாவோட நினைவு இருக்கணும். ஒவ்வொரு செகண்ட்லேயும் வந்து பாபாவுடைய சேவை வந்து இருக்கணும். இப்படி இல்லை 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முயற்சி செஞ்சுட்டு மற்ற நேரங்கள்லாம் வந்து நான் சோம்பேறியாகவும் அலட்சியமாகவும் உட்காந்து தூங்கிட்டேன் அப்படின்லாம் வந்து இருக்கக்கூடாது. முழு நாளும் முயற்சி செய்யணும். சதா புருஷார்த்தி அப்படின்னாலே அர்த்தம் என்னென்னா எது வரைக்கும் நம்ம வாழ்கிறோமோ அது வரைக்கும் முயற்சி செஞ்சிட்டே இருக்கணும். இதுதான் தீவிர புருஷார்த்தியினுடைய அடையாளம், தீவிர முயற்சியாளர்களின் அடையாளம். மேலும் தீவிர முயற்சியாளர் அப்படின்னாலே அர்த்தம் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து எவரடியாக இருக்கக்கூடியவங்க. எதெல்லாம் பாபா வந்து விசேஷத்தா வந்து கொடுத்துருக்கின்றார் அது அனைத்துலேயுமே வந்து எவரடியாக இருக்கணும். எவரடி அப்படின்னாலே அர்த்தம் என்னென்னா சம்பூர்ணத்தாவனுடைய ஸ்திதியில் வந்து இருக்கக்கூடியவங்க, சம்பூர்ணத்தாவனுடைய ஸ்திதியில் காரியம் செய்யக்கூடியவங்க. என்றால் இந்த உலகம் வந்து சாரமற்றது. எப்போ வந்து சரீரம் விடுவாங்க அப்படின்லாம் தெரியாது. உலகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சரீரத்தை விட்டு போயிடுறாங்க. அதனால் தன்னுடைய நிலையை வந்து என்னவாக ஆக்கணும்? ஒரே நிலையானதாக ஆக்கணும். மேலும் சிரேஷ்டமானதாகவும் ஆக்கணும். மம்மாவுடைய ஸ்லோகனும் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வினாடியும் கடைசி வினாடி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் தன்னுடைய புருஷார்த்தத்தை எப்படி வைத்துக்கணும்? சிரேஷ்டமாக வைத்துக்கணும், கரையற்ற வைரமாக வைத்து கொள்ளணும். எந்த ஒரு குறைகள் பலவீனங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வரக்கூடாது. கரையற்ற வைரமாக ஆக வேண்டும். மேலும் மனதால், வார்த்தையால், கர்மத்தால் மூன்றிலுமே வந்து சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். மனதில் நெகட்டிவ் விருத்தி வந்து இருக்கக்கூடாது. மனதில் வந்து எப்பொழுதுமே பாபா தான் வந்து இருக்கணும். வார்த்தையில் எப்பொழுதுமே ஞானம்தான் இருக்கணும். மேலும் நம்மளுடைய கர்மம் பாபாவுடைய சேவை செய்வதற்காக இருக்க வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் பாபா வந்து 4 சப்ஜெக்டை பற்றி சொல்கிறாரு. ஞானம், யோகம், சேவை, தாரணை. ஞானம்னாலே அர்த்தம் இன்றைக்கி வந்து நான் முரளி கேட்டேன், மற்ற நாள் அடுத்த நாள் வந்து நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தீவிர புருஷார்த்தினாலே என்னென்னா தினமும் வந்து முரளி கேட்கணும், தினமும் முரளியுடைய சிந்தனை செய்யணும். யோகம்னாலே அர்த்தம் என்ன? இன்றைக்கி வந்து காலையில் சாயங்காலம் அமிர்த வேலை எல்லாம் யோகா செஞ்சேன், மற்ற நாள் வந்து அடுத்த நாள் வந்து லீவ் விட்டுட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. யோகம்னாலே வந்து தினமும் வந்து யோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். சேவையினுடைய அர்த்தம் இன்றைக்கி வந்து நான் பாபாவுடைய சேவை செஞ்சேன், அடுத்த நாள் சேவை இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சேவையினுடைய அர்த்தம் சென்டரில் போய் தான் சேவை செய்யணும் அப்படின்ட்டுலாம் அர்த்தம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே கூட உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சகாஷ் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் கிராமமாக கூட போய் வெளியில் போனாலே வந்து எந்த ஒரு ஆத்மாக்களுக்கும் நீங்கள் பாபாவுடைய அறிமுகத்தை வந்து கொடுக்க முடியும். பாபா என்ன சொல்கிறார்? இந்த முழு உலகமும் என்னன்னு சொல்கிறாரு? ஜங்கிள் அப்படின்னு சொல்கிறார், காடு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை வந்து கொடுக்கணும். இது அனைத்துமே என்ன? பாபாவுடைய சேவை. அப்படி நீங்கள் தீவிர புருஷார்த்தியாக ஆக வேண்டும். அடுத்து தாரணையில் இப்படி வந்து பாபா வந்து பவித்ரதாவை பற்றி சொல்கிறார். அப்போ அந்த பவித்ரதாவை வந்து வாழ்க்கையில் வந்து தாரணை செய்ய வேண்டும். இப்படி பவித்ரதாவை தாரணை செய்யும்போது, வாழ்க்கையில் தாரணை செய்யும்போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனங்கள், குறைகள் எல்லாமே வந்து சமாப்தி ஆகிவிடும்.
அப்புறம் பாபா சொல்கிறார், தன்னுடைய வேல்யூவை வந்து தெரிஞ்சிருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறார். நீங்கள் எவ்வளோ வேல்யூபிள், மதிப்பு வாய்ந்த ஆத்மாக்களாக இருக்கிறீங்க. உலகத்தில் வந்து ராஜாக்கள், இளவரசர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்கின்றது. அவங்களுக்கு உலகத்தில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் எவ்வளோ வேல்யூ இருக்கின்றது. பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்கின்றது. எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா அவங்க கூட பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போய் ஆஜராகி சேவை செய்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்தில் கரையற்ற வைரத்திற்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. இப்போ பாபா கூட சொல்கிறார், நீங்கள் அப்படி வந்து உங்களுடைய வேல்யூவை வந்து புரிஞ்சுருக்கிறீங்களா. இப்போ உலகத்தில் பாருங்கள், பழைய பொருள்களுக்கு வேல்யூ இருக்குது இல்லையா. அதை என்ன பண்ணுறாங்க, மியூசியமாக ஆக்கி அதில் வந்து வச்சுக்கிறாங்களா. பழைய பொருள்களுக்கு நிறையா மதிப்பு இருக்கின்றது. அதனால தான் மியூசியத்தில் வச்சு அதை கண்காட்சிக்கு வைக்கிறாங்க. அப்போ அதை விசேஷமாக வந்து நினைவு செய்கிறாங்க. அப்படி நீங்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட ஆத்மாக்கள், பூர்வஜ ஆத்மாக்கள். நீங்கள் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களை இப்போ வந்து விநாசம், பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னா, அப்போது உங்களுக்கு முன்னால் வந்து மற்ற ஆத்மாக்கள், உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் எல்லாம் வந்து நிற்பாங்க. எப்படி வந்து பகவானை வந்து சந்தித்த ஆத்மாக்கள், பகவானை பற்றி தெரிஞ்ச ஆத்மாக்கள், அப்போது அந்த ஆத்மாக்களை வந்து சந்திக்கிறதுக்காக உங்களுக்கு முன்னால் வரிசையில் வந்து நிற்பாங்க. உங்களை பார்க்குறதுக்காக அப்படி வந்து வருவாங்க. அப்படிப்பட்ட வேல்யூ வந்து நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்களா, உங்களுடைய வேல்யூ அப்படின்ட்டு அப்படி வந்து உங்களுடைய வேல்யூவை, உங்களுடைய மதிப்பை நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. அப்போது சிரேஷ்டமாகவும் உயர்வானவங்களாகவும் ஆயிடுவீங்க அப்படின்றார். பிறகு பாபா சொல்கிறார், நீங்கள் பாபாவுக்கு சமமாக பறக்கும் கலையுடைய பறவையாக ஆகணும் அப்படின்றார். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையில் எத்தனை பரிஸ்திதி வந்து இருந்தது. பிரம்மா பாபாவுக்கு முன்னால் வீட்டில் வந்து கல்லை விட்டு எரிஞ்சாங்க, தீ வச்சாங்க. இத்தனை பரிஸ்திதிகள் அவருக்கு முன்னால் வந்தாலும் கூட, அந்த பரிஸ்திதிகளுக்கு முன்னால் கூட அவர் எப்படி இருந்தார், அதுக்கு மத்தியில் லைட்டாக இருந்தார். அப்போ பாபா 300 குழந்தைகளை வந்து பாலனை பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம்லாம் இல்லை. சாதாரணமாக அம்மா அப்பானா 2-3 குழந்தைகளை பாலனை பண்ணுறாங்க. ஆனால் பிரம்மா பாபா 300 குழந்தைகளை வந்து பாலனை செஞ்சார். 2 குழந்தைகளுக்கு எவ்வளோ டென்ஷன் வருது அந்த அம்மா அப்பாக்களுக்கு. ஆனாலும் பிரம்மா பாபா 300 குழந்தைகள் இருந்தாலும் அவர் லேசாக தான் இருந்தார். 300-400 குழந்தைகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே வந்து தினமும் வந்து ஏதாவது வந்து கற்றுக் கொடுத்துட்டே தான் வந்தார். அப்போ பாபா கிட்ட வந்து என்னெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்களோ, பிறகு பாபா வந்து மம்மா கிட்ட வந்து அனுப்பி விடுவாராம். இப்போ மம்மா வந்து என்ன செஞ்சாங்க, கிளாஸ் செய்ய வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, சேவையை வந்து மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சேவையை வந்து மாற்றுவாங்க. இது முடிஞ்ச பிறகு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், ஹாலுக்கு வந்து அனுப்பிச்சி விடுவாங்களாம். அப்போ சத்தியுகத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து பதவி வந்து அப்படித்தான் வந்து இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சமயம் வந்து என்ன கர்மா செய்கிறாங்களோ அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சத்தியுகத்தில் கூட பதவி என்பது வந்து இருக்கும். அப்போது வேஸ்ட்டான விஷயங்கள், விக்னங்களுக்குள்ளே போய் உட்காந்துட்டே இருந்தால், இப்போது அந்த వ్యక్తిயை வந்து சமாளிக்கிறதுலே இருந்தால் எப்போ வந்து புருஷார்த்தம் வந்து செய்வீங்க. பாபா, மம்மா, தாதிகள்லாம் வந்து சந்தித்த பிறகு அப்புறம் தன்னைத்தானே வந்து எப்படி வந்து முன்னேற்றம் செய்து கொள்வது அப்படின்ற யுக்தியை வந்து தனக்குத்தானே வந்து படைத்து கொள்வாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், வீட்டில் யார் கூட வேணாலும் இருக்கட்டும். அப்போ ஏதாவது வந்து விஷயங்கள் வந்து வருது அப்படின்னா, அந்த விஷயங்களை தான் வந்து முழு நாளும் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க, எதனால் வந்து செஞ்சாங்க, ஏன் இவங்க வந்து மாற மாட்டுறாங்க, இது வந்து அவங்களுடைய சன்ஸ்காரம், அவங்க சன்ஸ்காரம் அது, அவங்க மாறுறாங்க மாறலை. ஆனால் தன்னுடைய சன்ஸ்காரத்தை வந்து மாற்றிக்கொள்ளணும். தன்னுடைய சன்ஸ்காரத்தை மாற்றிக்கொண்டு ஸ்திதியை வந்து ஆடாமல் வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை நாமளே வந்து உருவாக்கி கொள்ளணும். இதுதான் வந்து உயர்வாக பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய ஆத்மாவினுடைய அடையாளம். எப்படி பாபா வந்து முரளியில் சொல்லியிருக்கார், தன்னைத்தானே இந்த தேகத்தில் இருந்து கொண்டே தேகத்தினுடைய சம்பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க உலகத்தினுடைய கோரமான பரிஸ்திதிகள் வந்தாலும் கூட, அதை பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட தன்னை ஆத்மான் புரிஞ்சு கொண்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து தன்னைத்தானே வந்து பாதுகாப்பாக வைத்து கொள்வது என்பது.
அப்படி வந்து தன்னுடைய மதிப்பை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா? அப்படி மகானாத்மான்னு நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும்? அதுக்கப்புறம் பிறகு பாபா வந்து சொல்கிறார், எப்பொழுதுமே வந்து அனைத்து பிராப்திகளுடைய ஆதாரத்தில் இருங்க. கெட்ட விஷயங்களை வந்து விடுங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா அது விட்டுடும். பாபாவோ சொல்கின்றார், இந்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் விடுறதுக்காக ஒரு விஷயம் வந்து தேவை. ஒரே ஒரு விஷயந்தான். இதை நினைவு வச்சுக்கோங்க. நாம் விட்டோம் என்றால் விடுபட்டு விடும். இந்த விஷயத்தை வந்து நினைவு வந்து வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. பிறகு 4 விஷயங்களை பற்றி சொல்கிறார் பாபா. எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து விடணும். அனைத்திலும் முதலாவதாக தேகத்தினுடைய நினைவை வந்து மறக்க வேண்டும். இந்த தேகத்தினுடைய நினைவு எப்பொழுதுமே வந்து நம்மை தேகி அபிமானியாக ஆக்க விடாது. தேகத்தினுடைய நினைவு எது? நான், என்னுடைய பதவி மற்றும் பொசிஷன். உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, தன்னுடைய பதவி மற்றும் பொசிஷனுடைய சக்கரத்தில் வந்து அகங்காரத்தில் வந்துடுறாங்க. மிகவும் இதுதான் அகங்காரத்தில் வந்து நான் பெரிய ஆள், நான் இன்னார், நான் என்னுடைய போஸ்டிங் இவ்வளோ பெருசு. இப்போ பெயர் ரூபத்தில் வந்துடுறாங்க. எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆசைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒருபோதும் தேகி அபிமானியாக ஆக முடியாது. மற்றும் என்னுடைய புத்தி மிகவும் ஷார்ப்பானது, அதாவது நான் புத்திவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன மாதிரி யாரும் வந்து சேவை செய்ய முடியாது. நான் மிகவும் செல்வந்தனாக இருக்கேன், நான் பெரிய செல்வந்தன். அப்போ நிறைய செல்வம் சேர்க்கறதுலே இருக்கிறது கூட இது கூட வந்து இந்த சக்கரத்தில் போகிறது கூட வந்து பெரிய ஒரு விகாரம் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இரவு பகலாக சம்பாதிச்சு ஒரு நாள் வந்து சரீரத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா புருஷார்த்தம் வந்து எப்படி வந்து செய்ய முடியும்? அப்போ பேலன்ஸ் வந்து இருக்கணும் இந்த வாழ்க்கையில். ஏனென்றால் இந்த ஸ்தூலமான செல்வங்கள் எல்லாமே இங்கேயே இருந்துடும். ஆனால் சூட்சும செல்வம் என்பது பரமாத்மா ஞானம் யோகத்தின் மூலமாக வர்றது. அப்போது அதை வந்து வருமானம் செய்யணும். அந்த வருமானம் தான் வந்து ஆத்மா கூடவே வந்து வரும். அதனால் இந்த சரீரத்தில் போய் நம்ம வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது. பிறகு தன்னுடைய சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்களையும் மறக்க வேண்டும். சம்பந்தம் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களையும் மறக்கணும். இப்போ குழந்தைகள் மேலே பற்று இருக்கிறது, தாய் தந்தை மேலே பற்றுதல் இருக்கிறது, கணவன் மனைவி மேலே பற்றுதல் இருக்கிறது, மாமா சித்தப்பா அந்த சம்பந்தங்களில் வந்து பற்றுதல் இருக்கிறது. எவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குது. இவங்களுக்குள்ளெல்லாம் போய் மனிதர்கள் வந்து மாட்டிக்கொள்கின்றார்கள். பேரன் மேலே மாற்றிக்கிறது, பேத்திகள் மேலே பற்றுதல் வைக்கிறது. அப்போ இந்த மாதிரி சம்பந்தங்களில் போய் மாட்டும்போது அவங்கக்கிட்ட போய் 3 மணி நேரம் 2 மணி நேரம்ன்ட்டு வேஸ்ட்டாக பேசி நேரத்தை வந்து வீணடிக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் பேசுவாங்க? ஒருவர் மற்றவருடைய குறைகளை பற்றி தான் வந்து பேசுவோம். இதில் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடச்சிருது. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? நேரம் வந்து வீணாகுது இல்லையா? ஒரு சகோதரர் தன்னுடைய அனுபவத்தை வந்து சொன்னார். ஒரு சென்டரில் ஒரு மாதாஜி வந்து கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க. இதுவும் வந்து 8 நாளைக்கு ஒரு முறை தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதாஜி பாபாவை புரிஞ்சிட்டு இருந்தாங்க, ஞானத்தையும் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா கிளாஸ்க்கு வர்றது 8 நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் வர்றாங்க. அப்போது இதை பார்த்துட்டு தீதி வந்து கேட்டாங்க, ஏன் வந்து பாக்கி நாள்லாம் ஏன் உங்களால் வர முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க, இன்னார் வர்றாங்க, இந்த சொந்தம் இந்த தூரத்து சொந்தம் இந்த மாதிரி வந்துடுறாங்க, யாராவது வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை கேட்டுட்டு தீதியும் வந்து அடுத்து கேட்குறத வந்து விட்டுட்டாங்க.
அப்போது அவங்க 8 நாளைக்கு வர்றதையும் விட்டுட்டு அடுத்து ஏதாவது ப்ரோக்ராம்னா மட்டும் வந்து வர்ற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. அப்பயும் வந்து என்ன சொல்கிறாங்க தீதிக்கிட்ட, தீதி யாராவது வீட்டுக்கு வந்துடுறாங்க தீதி, அதனால் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2-3 வருஷம் கழித்து அந்த மாதாஜி என்ன ஆகிடுறாங்க, சரீரத்தை வந்து விட்டுடுறாங்க. இப்போ இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க 24 மணி நேரத்தில் முரளிக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் வந்து கொடுக்க முடியாது அவங்களால. அப்படியா வந்து 24 மணி நேரமும் யாராவது வர்றது மாதிரியா வந்து இருக்குது. நாம் தான் வந்து அந்த முயற்சிக்கான நேரத்தை வந்து நாம் தான் வந்து உருவாக்கி கொள்ளணும், நாம் தான் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த மாதாஜி இந்த 2-3 வருஷத்தில் தினமும் வந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் டெய்லி வந்து முரளி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ வந்து சேமிப்பாயிருந்திருக்கும், எவ்வளோ புண்ணியத்தினுடைய கணக்கு சேமிப்பாயிருக்கும். இப்போ அது அனைத்துமே என்ன ஆயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. பிறகு 3வது விஷயம் சொல்கிறாரு பாபா, அலௌகிக்க சேவையில் வந்து வெற்றி. பிறகு 3வது விஷயத்தில் வந்து பாபா சொல்கிறார், இந்த அலௌகிக்க சேவையின் வெற்றியில் என்னுடையது அப்படின்றது வந்துடுது. பாருங்கள், நாம் யக்ய சேவை செய்கிறோம், சில நேரங்களில் வந்து செல்வத்தை கொடுத்து சேவை செய்கின்றோம் சென்டர் உருவாக்குவதற்காக. சில பேர் வந்து சென்டர் உருவாக்குறதுக்காக இடமும் வந்து கொடுக்குறாங்க. சில பேர் ஞானம், மற்றவங்களுக்கு ஞானம் கொடுத்து ஞானத்தின் மூலமாக மற்றவங்கள வந்து உருவாக்கக்கூடிய சேவை செய்கிறாங்க. பிறகு இதெல்லாம் வந்து இந்த சேவையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வந்து வர்ணனை செஞ்சுக்கிறாங்க, இந்த சேவைக்கு நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், இந்த சென்டருக்கு நான் இவ்வளோ இடம் கொடுத்தேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் வந்து என்னோடய முயற்சியால் தான் வந்து உருவானது. இந்த சகோதரர் வந்து நான் ஞானம் கொடுத்ததுனால தான் வந்து வந்தாங்க. இந்த நான் அப்படின்ற என்னுடையது அப்படின்ற அந்த விஷயம் வரும்போது அந்த புண்ணியத்தினுடைய சேமிப்பு 0வாக ஆக்கிடுது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் மறந்துடுங்க. நான் வந்து இந்த சென்டருக்காக செல்வம் கொடுத்தேன், நான் இந்த சென்டருக்காக இடம் கொடுத்தேன், என்னால் வந்து இவங்கெல்லாம் வந்து உருவானாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து மறந்துட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. இப்போ இந்த வாழ்க்கை வந்து யார் கொடுத்தது, பகவான் கொடுத்தது. இந்த காரியங்கள்லாம் வந்து எதற்காக நாம் செஞ்சோம், நம்மளுடைய பாக்கியத்தை வந்து உருவாக்குவதற்காக செஞ்சுக்கிறோம் நாம். ஆனால் எப்போ வந்து நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போது பாக்கியத்தினுடைய பலன் என்னவாக ஆகிடுது, கச்சா பழத்தை வந்து சாப்பிட்றது மாதிரி ஆகிடுது. இப்போ என்ன செய்யணும், எந்த ஒரு சேவை செஞ்சாலும் அந்த சேவையை பாபா கிட்ட அர்ப்பணம் செய்ய வேண்டும். அப்போது தான் அந்த சேவையினுடைய பலன் பல மடங்கு நமக்கு பிராப்தமாக கிடைக்கும். பிறகு பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய தேகத்தினுடைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தை வந்து செக் பண்ண வேண்டும். இதை செக் பண்ணி வந்து விடணும். அதில் அனைத்திலும் மிகப்பெரியது வந்து இந்த சுபாவம் மற்றும் சம்ஸ்காரம். இதுதான் வந்து மிகவும் கடினமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்போ பாருங்கள், ஏதாவது கோபம் வருது அப்படின்னா என்ன ஆகுது, விடவே முடியறதில்லை. துக்கத்தை கொடுக்கக்கூடிய சுபாவம், அசாந்தியை வந்து பரப்பக்கூடிய சுபாவம், காம வாசனையினுடைய ஆசையை வைக்கக்கூடிய சுபாவம், கெட்ட திருஷ்டியை வைக்கக்கூடிய சுபாவம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளை வந்து புருஷார்த்தம் பண்ணுறதுல வந்து தடைக்கல்லாக இருக்கின்றது. மேலும் சம்பூர்ணத்தாவினுடைய லட்சியத்துக்கு நாம் போகவும் முடியாது. மேலும் மற்றவங்களை வந்து பரவசப்படுத்துறது. இப்படி நாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே வந்து கேட்குறோம் இல்லையா, ஒரு மாதாஜியோட பேர் வந்து சாந்தியாம். அப்போது அவங்கள வந்து சாந்தி மற்றும் சாந்தி தேவின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கிணறுக்கு வந்து போனாங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்போது அவங்க போகும்போது அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து அந்த கிணத்துலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே போய் வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, நான் தான் முதல்ல பிடிப்பேன், நீ தான் முதல்ல பிடிப்பேன்னு சண்டை போட்டுட்ருக்காங்க அங்கே. அப்போ இந்த மாதிரி வந்து சண்டை போட்டதுனால மற்றவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த சாந்தின்ற மாதாஜி வந்து தண்ணி பிடிக்க வரும்போது நாம் எல்லாம் வந்து வரக்கூடாது. அப்போ அடுத்த நாள் வந்து இந்த சாந்தின்றவங்க வந்து தண்ணி பிடிக்க போகும்போது பார்க்குறாங்க, அங்கே வந்து சுற்றி முற்றி யாருமே வந்து வரல, யாருமே வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வரல அவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சிந்தனை வருது, ஏன் இன்றைக்கி வந்து யாருமே வந்து வரல, அப்போ யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது நம்ம வந்து சொல்லலாம். இப்போ மற்றவங்கள பற்றி சிந்தனை பண்ணுறது இல்லை மற்றவங்கள பற்றி பேசுகிறது அப்படின்னாலே இது வந்து என்னவா, இந்த பலகீனங்கள். இந்த சப்தம் என்பது மற்றவங்களை பற்றி சொல்கிறது அப்படின்னாலே மற்றவங்களுடைய ஸ்திதியை வந்து என்ன பண்ணுது, கெட்டு போக வைப்பது, மற்றவங்களே வந்து பரவசத்துக்கு உள்ளாக்குவது. இது கூட வந்து தன்னுடைய ஸ்திதியையும் வந்து கெட்டு போக வைப்பது, அதே மாதிரி மற்றவங்களுடைய ஸ்திதியும் கூட வந்து கெட்டு போக வைப்பது. இப்போ கோபத்தில் பாருங்கள், இந்த சம்ஸ்காரம் வந்து எவ்வளோ கெட்டு போனதாக இருக்கின்றது.
எப்படி வந்து இந்த அங்குலிமால் அப்படின்ற ஒரு இது அவர் என்ன பண்ணார், எல்லாருமே வந்து அடிச்சிட்டே இருப்பார். அப்போ இந்த விஷயம் வந்து மகாத்மா புத்தருக்கு வந்து தெரிய வந்தது. அப்போ மகாத்மா புத்தர் வந்து இந்த அங்குலிமாலுக்கு முன்னால் காட்டில் போய் நிற்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு அந்த அங்குலிமால் என்ன சொல்கிறாரு, புத்தரை பார்த்துட்டு, நீங்கள் எனக்கு முன்னால் வரக்கூடாது, வந்தால் வந்து நான் வந்து அடிப்பேன் அப்படின்றாரு. அப்போ மகாத்மா புத்தர் வந்து என்ன சொல்கிறார், பரவாயில்ல சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அதுக்கு முன்னால் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். புத்தர் வந்து ஒரு இலையை காமிச்சு, இந்த இலையை வந்து நீ வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒன்று சேர்க்கணும். அப்போ ஒரு அங்குலிமால் கேட்குறாரு, அது எப்படி நடக்க முடியும், ஒரு பொருளை வந்து பிச்சு போட்ட பிறகு அதை எப்படி திருப்பி வந்து ஒன்றாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ புத்தர் வந்து சொல்கிறாரு, நீ உலகத்தினரை வந்து எத்தனை பேரை வந்து நீ வெட்டி போட்டிருக்க, அதெல்லாம் வந்து திருப்பி வந்து உன்னால் ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த உடல்லேருந்து ஆத்மா வெளியே போயிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து அந்த ஆத்மா வந்து உள்ளே கொண்டு போக முடியுமா? அப்போது இந்த மாதிரி கேட்டவுடனே புத்தர் இப்படி கேட்ட உடனே அவர் வந்து உணர ஆரம்பிச்சிடுறாரு. உணர்ந்துட்டு என்ன ஆகிறாரு, அவர் புத்தருடைய சிஷ்யராக ஆயிடுறாரு. பிறகு அவர் தான் வந்து புத்தருடைய நம்பர் 1 சிஷ்யனாக ஆயிடுறார். அப்போ இந்த மாதிரி தான் நாம் ஆத்மாக்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோபங்கள், விகாரங்கள் எல்லாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நாம் ஒரு மகான் ஆத்மா மற்றும் தபஸ்வி ஆத்மாவாக ஆயிடுவோம். இப்போ பாபா சொல்கிறார், எந்த ஆத்மா வந்து விகாரத்தை வந்து விடுதோ அந்த ஆத்மாக்கள் என்ன ஆயிடுறாங்க, சமர்த்த ஆத்மா, அதாவது சக்திசாலியான ஆத்மாவாக ஆயிடுறாங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட அந்த சமாரோ கொண்டாடணும், இப்போது சமர்த்து சமாரோ வந்து கொண்டாட வேண்டும். சமர்த்து சமாரானாலே அர்த்தம் என்னென்னா பாப் சமான் ஆகுவது. எந்தெந்த கர்மம் வந்து பிரம்மா பாபா வந்து செஞ்சாங்களோ அப்படிப்பட்ட கர்மங்கள் தான் வந்து நாமளும் கூட வந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய லட்சியம் பிராமணாத்மாக்களாகிய நாம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகுவது, சிரேஷ்ட ஆத்மாவாக ஆகணும். வரக்கூடிய சத்திய உலகத்தில் வந்து சத்திய உலகத்தில் வந்து நம்பர் 1ஆக வரணும். இப்போ பாபா கேட்பார் அவங்கக்கிட்ட, நீங்கள் ராஜா ஆகிறது பிடிக்கிறதா இல்லை பிரஜா ஆகிறது பிடிக்கிறதா அப்படின்னா நீங்கள் எதுக்கு கை உயர்த்துவீங்க? ராஜா ஆகுவதற்கு தானே வந்து உயர்த்துவீங்க. யாராவது வந்து பிரஜை ஆகுவீங்களா? இப்போ ராஜாவாகணும் அப்படின்னாலே புருஷார்த்தம், முயற்சி வந்து உயர்வாக இருக்கணும், சிரேஷ்டமான புருஷார்த்தமும் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாபா சொல்கிறார், நஷ்டோமோக ஆக வேண்டும். நஷ்டோமோகனாலே அர்த்தம் என்னென்னா இந்த உலகத்தையும் அப்புறம் உங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்ட இருந்தும் நீங்கள் பற்றுதலை வந்து விலக்க வேண்டும். கூட இருக்கணும், ஆனால் அந்த பற்றுதலிருந்து விடுதலை அடையணும். முயற்சியும் செய்யணும், தன்னுடைய குப்தமான முயற்சியை வந்து செய்ய வேண்டும். அடுத்த விஷயம் வந்து பாபா சொல்கிறார், ஜீவன் முக்தியாக ஆகணும். அதாவது இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பரிஸ்திதியினுடைய விஷயங்கள்லேருந்து முக்தி அடைய வேண்டும். வைபவங்கள், சாதனங்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் கூட அதிலிருந்து நாம் தன்னைத்தானே வந்து விடுவித்து கொள்ள. மேலும் புருஷார்த்தம் செய்யணும், மேலும் தேகி அபிமானியாக ஆக வேண்டும். நீங்கள் அப்படி ஆகுவீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட கர்மம் செய்யணும். இந்த மாதிரி அப்படிப்பட்ட கர்மம் செய்யும்போது தான் உங்களை என்னென்னு சொல்லப்படுது, சமர்த்து சமாரோ. இதைத்தான் வந்து சமர்த்து சமாரோ அப்படின்னு சொல்லப்படுது. அச்சா, ஓம் சாந்தி.